ஹாய், இன்றைக்கி கொத்தமல்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கொத்தமல்லி சாம்பார்னு சொன்னாவே என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்னு கேட்பாங்க. சரி, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு பருப்பை கழுவி எடுத்திருக்கேன். பருப்பு கூடவே வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், காஞ்சி மிளகாய் கொஞ்சம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பம் அது. என் குட்டீஸ்களுக்கு பச்சை மிளகா பிடிக்காது, அதனால் காஞ்சி மிளகா போடுறேன். ஒரு 5 தக்காளி இல்லை 6 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புளி போட போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச கொத்தமல்லியை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு குக்கரில் பருப்பு, வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு காஞ்சி மிளகாய், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா வேகுங்க. நல்லா வேகும்போது தான் வெந்தால் தான் நம்மளால் கடைய முடியும். ஏன்னா கொத்தமல்லி சீக்கிரமாக கடைய முடியறதில்ல. அதுக்காக ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் விடுங்க. அந்த விசில் வரும்போதே வீட்டில் அவ்வளோ மணமாக இருக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் என்ன பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வெந்துட்ட பின்னாடி அதை எடுத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்ட பின்னாடி அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுடைய விருப்பம். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கூட கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த பருப்பு கீரை குழம்புலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி மட்டும் மேலே தேங்கி இருக்கும். நம்ம அந்த கீரை கூட தண்ணி ஊற்றுறதுனால அப்படி இருக்கும். இந்த வெங்காயம் தாளித்த உடனே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கீரை கூடவே நல்லா மிங்கிள் ஆகிடும். நமக்கு தண்ணி தனியாக தேங்கி நிற்காது ஆறின பின்னாடி. அதுக்காக இது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்த பின்னாடி கடைஞ்சி வச்ச பருப்பையும் எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா கொதித்த பின்னாடி அதுக்கப்புறமா எடுத்து சாதத்து கூட, இட்லி கூட, தோசை கூட சூப்பராக இருக்குங்க. அதை விட களி கூட சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.